இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதராக வாழ்ந்துருப்பாங்க போல. ஜாக்கி ரசலில் ஒரு காஸ்டியூம் டிசைனர். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவரை பற்றி ஒரு வழியில் சொல்லணும்னா, ஒரு தனி கேரவன் வச்சு சமையல்காரராக இருந்த ஒருத்தர் அவர் தான். ஹெலிகாப்டரில் போனார் சமைக்கிற இடத்துக்கு. ஏன்னா ஒரு இடத்துல 4 சைட்டு 5 சைட் இருந்துச்சு. மோடிக்கு ஃபங்க்ஷன் பண்ணார், அமிதாப் பச்சன் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்ணார், பிசிசி கிரிக்கெட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்ணார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டார் ஒருத்தர் அடித்தாருன்னா எல்லா சிஎம்மும் ஃபோன் எடுப்பாங்க. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடித்தாங்க, எல்லா சிஎம் இந்தியா முழுக்க. அதேமாதிரி மாதம்பட்டி அடித்தாலும் இந்தியா முழுக்க ஃபோன் எடுக்க ஆள் இருக்குது. அவர் அப்போ அந்த அளவு சின்ன வயசில் அவ்வளோ பெரிய லெவலில் வந்தவர். மாதம்பட்டிக்கிட்டலாம் ஆயிரங்கள் கோடி தான் பணம்லாம் இருக்குது, சாதா பணம் இல்லை, பெரும் பணம் இருக்குது. சமையலில் இன்றைக்கி அவர் தான் டாப்பில் இருக்கார். அவர் வந்து ஜாய் கிறிஸ்டல்டாவை வந்து தனிப்பட்ட காஸ்டியூம் டிசைனராகவே தனக்கு வச்சுருந்தார். ஜாய் கிறிஸ்டல்டா பேசிக் கன்னியாகுமரியை சார்ந்தவங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஃபெர்டிக் அப்படிங்கிறவரோட கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதில் குழந்தையும் இருக்குது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்மகள் வந்தால் படத்தோட இயக்குனர். அவர் பெரிய ஆளாக வருவார்னு நம்பி தான் அவருக்கு முன்னாடி போனாங்க. பட் அவர் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு பெசன் நகரில் ஒரு துணிக்கடை வச்சு கொடுத்தாங்க. சிக்னேச்சர்னு அந்த கடை பேர். யார் யார் வச்சு கொடுத்தாங்கன்னா ஜிவி பிரகாஷ், செல்வா, நிதின் பாலா இவங்கெல்லாம் சேர்ந்து கடையும் வைத்து கொடுத்தார்கள், காரும் வாங்கி கொடுத்தார்கள், வீடும் வாங்கி கொடுத்தார்கள். இதுக்கடையில் ஒரு ப்ரொடியூசர் என்ன திருடம் போலீஸு, உள்குத்து, சர்வர் சுந்தரம், ஒரு நாள் ஒரு குத்து, புருஸ்ரீ இது எல்லாத்தையும் செல்வகுமார்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு ஒரு லிங்க் இருந்துச்சு.